போச்சேன்னு சொல்றாங்க. இது வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்படியே. சாதம் வடிச்ச தண்ணியா? ஆமா. கலர் சங்கீதா முட்டை முட்டாய் செய்யறேன்னு சொல்லிட்டு ஆம்லெட் செஞ்சு எடுத்து வந்திருக்கேன். குச்சி வச்சு அழகா 2 புடி பொத்த போட்டுன்னா வச்சுங்களேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் லஞ்சு ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டில் விளைஞ்ச மணத்தக்காளி காய் காரக்குழம்பும் மணத்தக்காளி கீரையும் தான் செய்ய போகிறோம். பச்சை மணத்தக்காளி குழம்பு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி வத்தல் தான் வந்து குழம்பு வச்சுருப்பீங்க. நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சையாக வந்து இங்கே பாருங்க, அப்படியே தவளை தழை வந்து சூப்பராக இருக்குது. மணத்தக்காளியே இருக்கு போல இருக்கு. பழம் இருக்கு சங்கீதா. பழம்லாம் சாப்பிடலாம் தெரியுமா? பழமே இருக்கு, காய் இருக்கு, பழம் இருக்கு. இந்த பழம் கருப்பா இருக்குல்ல, அழகா அப்படியே பறிச்சு வந்து சாப்பிடலாம். மணத்தக்காளி பழம் இதெல்லாம் சாப்பிட்டா குடல் புண்ணுலாம் சரியாகும். ஆமா, கீரை நல்ல தலை கீரை இருக்குது. கீரை ஒண்ணு பறிச்சுட்டு போலாம் தான் வந்து நினைச்சேன். ஆனா மேல பாருங்க நல்லா கொலையா வந்து இளநீ இருக்கு. ஆமா, ஏதாவது காத்துல ஆடி தொப்புன்னு மண்டையில வந்தோம்னா அவ்வளவுதான். ஸோ அதனால வந்து நம்ம அப்படியே கிளையா அறுத்துக்கிட்டு போகலாம். அதுக்கப்புறம் வந்து துளுக்கும். ஸோ அதனால நம்ம வந்து அறுத்துக்கலாம். காயை பறிச்சு வந்து குழம்பு வைக்க போறோம் பேபி. பாருங்க, இது மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம். அப்புறமே மறுபடியும் வளரும். ஆமா, மறுபடியும் வந்து வளரும். காய் விழாம பாத்துக்கணும். இந்த ஒரு கையில வச்சு நிறைய காய் இருக்குப்பா. எனக்கு மணத்தக்காளி பச்சை மணத்தக்காளி குழம்பு வச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரியே சுண்டக்காய் குழம்பு, பச்சை சுண்டக்காய் வந்து குழம்பு வைக்கிறோம் இல்லையா, அதுவும் பிடிக்கும். ஒரு வாரம் ஆனாலும் சூடு பண்ணி சாப்பிட்டுட்டே இருப்பேன். எங்க காய் பழம் இருக்கு பாரு அடியில. பழம் அப்படியே சாப்பிடலாம். மணத்தக்காளி கீரை ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெஷ்ஷா அம்மா இங்க பாருங்க தண்ணி ஊத்தி வளர்க்குறாங்க தான். ஆமா, போதும்ல பேபி கீரை. கீரை போதும் சரிங்களா? இந்த மற்ற காய் மட்டும் கொஞ்சமா நான் பறிச்சுக்கிறேன். மற்றதெல்லாம் அப்படியே விட்டுட்டு வரலாம். அப்படியே இருக்கட்டும். அப்புறம் மறுபடியும் வளரும் ஃப்ரெண்ட்ஸ். செடி அப்படியே விட்டுடலாம். சும்மா கீரை ஆயிரம்னு சொல்லிட்டு பில்டா போட்டுக்கினாரு ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் முக்கால்வாசி கீரை ஆஞ்சிருக்கேன், எல்லாத்தையும் ஆஞ்சு போட்டிருக்கேன். காயெல்லாம் நான் தான் ஆஞ்சேன். வீடியோக்கு ஆக்டிங், 2 பேருமே வீடியோக்கு ஒன்லி ஆக்டிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். கீரை இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆயிரம் வீடியோ எடுத்து நான் தான் ஆஞ்சேன்னா அது எப்படி நம்புறது சொல்லுங்க. இதுக்கு பதில் சொல்லு, எப்படி நம்புறது சொல்லு. யார் கையில முதல்ல கீரை இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. பாத்தியா எப்படி போடுறீங்க பாரு ஆக்டிங்க. இவ்வளவு நேரம் சுத்தின்னு கிடந்தாங்க 2 பேரும் கதை பேசுறாங்க குசுன்னு. அங்க போய் இப்ப நான் ஆஞ்சிட்டு இருக்கேன். ஆஞ்சி வச்சதுக்கு அப்புறம் வந்து உட்காந்து வீடியோ எடுக்கிறாங்கன்ட்டு உட்காந்து ஆக்டிங் பண்றீங்க. கீரையை அப்படியே முழுசா எடுத்து போட்டேன். கேட்டா ஆஞ்சு போட்டிருக்கேன்ற. நல்லா இருக்கிற நீ தானே வேணாம்னு சொன்னேன். அடிக்கிற காய்க்காக பிரச்சனை வந்தது. இங்க பாருங்க நிறைய காய் வந்து அழகா மணத்தக்காளி வத்த போட்டு வந்தா வீட்டுல போய் உனக்கு வத்த குழம்பு வச்சு தருவோம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மணத்தக்காளி சூப்பரா இருக்கு. இது வந்து மணத்தக்காளி கீரை. வயிறு புண்ணு, வாய் புண்ணு எல்லாம் சரியாகும். வாய் புண்ணு எல்லாம் சரி. 2 தழை பச்சை மென்னு துண்ணா கூட அது கேட்கும். வேக்காடு நீ கேட்ட முட்டை மிட்டாயி குண்டெல்லாம் வீணாக்கிட்டியே. வெள்ளைன்னு சொல்லிருக்கணும். வீணா போயிடுச்சா? அங்க பாரு முட்டை மிட்டாய் கலர். சங்கீதா முட்டை மிட்டாய் செய்யறேன்னு சொல்லிட்டு ஆம்லெட் செஞ்சு எடுத்து வந்திருக்கேன். வாசனை அப்படியே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி வந்து அப்பம்பட்டு மிட்டாய் வந்து நான் ஊர்ல செஞ்சேன் இல்லையா, அப்பவே அம்மா கேட்டாங்க இங்க வந்தா வந்து எனக்கும் செஞ்சு தரணும்னு சொல்லிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சேன். அங்க செஞ்சதை விட இங்க பாருங்க நல்ல சூப்பரா வந்திருக்கு. மேல எல்லாம் நல்லா கலர்ஃபுல்லா வந்திருக்கு. சம வாசனையும் இருக்கு. அப்படியே வந்து நல்லா சூப்பரா இருக்கு. எங்க இருக்குன்னு நினைக்கிறேன். உனக்கு வேலை மெனக்கிட்டு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பாலை சுண்ட காய்ச்சி உனக்கு குண்டா வீணா போச்சேன்னு சொல்றாங்க. குண்டான காட்ட இங்க பாருங்க. குண்டா அத்தை ஃபீல் பண்றாங்க. குண்டானா பேக் பண்ணுமா, குண்டானி சேர்த்து பேக் பண்ணிட்டேன். அதுக்கு தான் அலுமினியம் குண்டா இருந்ததுன்னா அது அழகா வச்சுக்கலாம். நம்ம கேக் டின் இருந்தது வீட்டுல, கேக் டின்ல பண்ணோம். இங்க கேக் டின் இல்ல, இதுல பண்ண வச்சு கொளுத்துல வந்து பாத்தீங்கன்னா சைட்ல தான் அவனுக்கு இருக்கு, அடியில எல்லாம் கறி பிடிக்கல. நான் அவனுக்கு விலைக்கு தரேன். சரி முட்டை எடு பாப்போம். அத்தை கூட சாப்பிட்டு பார்த்து சொல்லட்டும் எப்படி நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. வாசனை வரும். அப்பம் பட்டு வந்தா வேணாம் ஆட்டோமேட்டிக்கா நிறுத்திடுவாங்க எல்லாமே. அந்த வாசனை இப்போ வருது. சூப்பரா வாசனை வருது.
சங்கீதா ம் வாசனை வருதான். ஏய் நல்லா சாஃப்டா இருக்கும் போல இருக்கு. செம்மையா பாரு. அடே 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 பண்ணிருக்கான். செம்மையா இருக்குது. கடையில வாங்குற மாதிரி. அம்மா சுட சுட சாப்பிடாத. இங்க பாருங்க. காட்டே ஏய் சங்கீதா இது பார்க்கிறதுக்கு எப்படி தெரியுமா இருக்குதா? நல்லா ஜூஸ் கடம்பு மாதிரி இருக்குது. கட்டு கட்டு கட்டு. வாவ் ஜூஸ் சூப்பரா இருக்குது. ஸ்பூனால அன்னைக்கு அள்ளி சாப்பிட்டோமே தெரியுமா நம்ம கடையில வாங்கிட்டு வந்து அதே மாதிரி தான் இருக்கும். மாதிரி இருக்குது. சுட சாப்பிட சூடா சாப்பிடக்கூடாது சங்கீதா. ஆஹா நீ அந்த அத்தை பாரு. அப்ப நானும் சாப்பிட்றேன். எடுத்து சாப்பிடுங்க. சுடுது. ஆரோக்கிய சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். சூப்பரா இது சூப்பரா இருக்குதான். செம்மையா இருக்கு டேஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ் அப்பம் பட்டு மிட்டாய் அம்மா ஆசைப்பட்ட மாதிரி அம்மாவுக்கு நான் செஞ்சு கொடுத்துட்டேன். எப்பயுமே வந்து பார்த்தேன்னா அங்க ஏதாவது நான் செஞ்சேன்னா எனக்கு மட்டும் செஞ்சு தரவே இல்லை. கேட்கறதுக்கு முன்னாடி நானே தானே உனக்கு செஞ்சு தரேன்னு சொன்னேன். ஏன்னா அம்மாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நானும் அம்மாவெல்லாம் விரும்பி சாப்பிடுவோம். அதனால தான் நானே வந்து செஞ்சு தரேன். அப்படியே பால் கறந்து அப்படியே தண்ணி விடாத 1 லிட்டர் ஊற்றேன். 1 லிட்டர் பால் ஃப்ரெண்ட்ஸ். 1 லிட்டர் பால் தான் இப்போ வந்து குறைஞ்சி இவ்வளவா இருக்கு. பால் முட்டை முட்டை வாசனையும் வரல. அப்படியே நெய் வாசனை நல்லா இருக்குதா? வாசனை வராதுமா. நல்லா இந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா நல்லா ரெடி பண்ணியிருக்கேன். இங்க பாருங்க தம்பி கூட ஒன்றே சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பரா இருக்குதா? சூப்பரா இருக்குது. நல்லா இருக்குது. அங்கே அதோட டேஸ்ட் அதிகமாக இருக்குது. கடையில் வாங்குறதோட டேஸ்ட் அதிகமாக இருக்கான். சங்கீதா பா காலையிலேருந்து பயங்கரமாக வேலை பார்த்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா என்ன சங்கீதா இதெல்லாம்? பச்சை மிளகாய் ஊறுகாய் போடலாம் சொல்லி எடுத்திருக்கேன். கிளவுஸ்லாம் பயங்கரமாக இருக்குதே. சேஃப்டிக்கு பேபி. சேஃப்டிக்கா? ஆமா. ம் கையில வந்து காரம் தெரிச்சுன்னா எரியும்ல. ஆஹா அதான் கையில கவர். கிளவுஸ் வந்து இல்ல அது. அதனால லோ பட்ஜெட் கிளவுஸ். லோ பட்ஜெட் கிளவுஸ். நெடி ஏறுது. பார்த்தேன் நடிக்கிட்டு என் மூக்கில் கை வச்சிட போற. அதுக்கு தான் கவர் பேபி. சரி பாப்பாலாம் எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தில் படித்த பச்சை மிளகாய் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊறுகாய் மோர் மிளகா போடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணின்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து பச்சை மிளகாய் வந்து கழுவிக்கணும். கழுவிட்டு இது மாதிரி வந்து ஒரு மிளகா இருக்கு இல்லையா அதில் வந்து ஒரு 2 ஓட்டை வந்து போட்டுக்கணும். குச்சி வச்சு அழகாக 2 இப்படி பொத்த போட்டுன்னா வச்சுங்களேன். உப்பு போட்டு ஊற வைக்கும்போது உப்பு சாரம் எல்லாமே வந்து உள்ளே போகும் மிளகா உள்ள. ஸோ அப்போ வந்து காரம் கம்மியாக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம அப்படியே முழுசாக வந்து போட்டுட்டோம்னா வச்சுக்கலாம் உப்பு வந்து உள்ளெல்லாம் இறங்காது, மேலே மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால எல்லா மிளகாயிலையும் வந்து ஒரு 2 ஓட்டை 2 பொத்தை குத்தி வச்சிடணும். பொத்தை குத்திட்டோம்னா நல்லா வந்து மிளகாயில் உப்பு சாரெல்லாம் இறங்கும். இந்த மிளகா வத்தல் வந்து நாங்கள் எப்படி போடுறோன்றது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மோர் மிளகா தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள் நம்ம மிளகாயில் எல்லாத்துலேயும் வந்து ஓட்டை போட்டாச்சு. பொத்தை குத்தியாச்சுங்க பாருங்க. எல்லாத்துலேயும் வந்து பொத்தை குத்தியாச்சு. நான் கொஞ்சம் தான் வந்து பொத்தை குத்துறேன். மீது எல்லாம் பேபி தான் குத்துறேன். இது வந்து ஒரு பாத்திரத்துக்கு சேர்த்துடலாம். நம்ம இப்போ மாங்காய் ஊறுகாய் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் ஊறுகாய்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கட் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு போட்டு ஊற வச்சுட்டுனா அதுலேருந்து அந்த புளிப்பில் வந்து தண்ணி சாரம் இறங்கும். அந்த சாரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா குலுக்கி வச்சுருந்தோன்னா நல்லா வந்து ஊறி இருக்கும். ஆனால் நம்ம வத்தல் இந்த வத்தல் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க மோர் மிளகாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் உப்பு போட்டாலும் தண்ணிலாம் வடியாது. ஏன்னா ஒன்றுமே ஆகாது இது. ஸோ அதுக்கு என்ன பண்ணோம்னா வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் இங்கே பாருங்கள் சுடு தண்ணி சோறு வடித்த கஞ்சி தண்ணி இருக்கு இல்லையா அந்த தண்ணி எடுத்திருக்கேன். இந்த மிளகாய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இந்த சுட இருக்கு இல்லையா கஞ்சி தண்ணி சாதம் வடித்த தண்ணி இது வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்படியே கை சுடுதா? கை சுடுதுல இந்த ஏடு இல்லாத சாதம் வடித்த தண்ணியா? ஆமாம். மோர் மிளகா தான் இது வந்து பார்த்தீங்கன்னா மோர் வந்து ஒரு சில பேர் ஃபஸ்ட்டே வந்து கரைச்சி ஊற்றிடுவாங்க. ஸோ அது மாதிரி ஊற்றினா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி பண்ணுவோமோ அது மாதிரி தான் வந்து சொல்லி கொடுக்குறேன். இப்போ இந்த மிளகா வந்து பார்த்தீங்கன்னா சுட கஞ்சி தண்ணி ஊற்றணும் இல்லையா இந்த சூடுலேயே வந்து மிளகா அப்படியே அவிஞ்சிரும், அப்படியே வெந்துடும். அந்த வாசனை வருது பார்த்தியா? ஆமாம் மிளகா அவிதான் இந்த தண்ணியில. ஆமாம் நல்ல மிளகா அவிஞ்சி அப்படியே ஒரு மாதிரி பழுத்துரும். அதை வந்து நம்ம வெயிலில் காய வைக்கணும். டெய்லி வெயிலில் காய வச்சு மறுபடியும் எடுத்து இந்த சூடு தண்ணியிலே வந்து போட்டுடணும்.
அந்த உப்புலாம் வந்து உள்ளே போய் மிளகாய் நல்லா ஊறிடும். அந்த தண்ணி ஃபுல்லாக வத்திருது இல்லையா, வத்தின பிறகு ஃபுல்லாக காய வச்சு அதுக்கப்புறம் வந்து மோர் நல்லா வந்து கரைச்சி மோர் ஊற்றி மோரில் வந்து நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் காய வச்சு அந்த மோர்லையும் எடுத்து போட்டு வச்சோம்னா அப்போ அந்த மோர் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும். ஃபர்ஸ்டே வந்து நம்ம மோர் ஊற்றிட்டோம்னு வச்சிங்களேன், அது வந்து சீக்கிரமாக வந்து ஸ்மெல் அடிச்சிடும். நல்லா காய வச்சுட்டு மோர் ஊற்றணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்டே வந்து அவிச்சு மோர்லாம் ஊற்றி வச்சுன்னா அது ஸ்மெல் அடிச்சிடும். அதனால ஸ்மெல் அடிச்சிடும், சீக்கிரமாக வந்து கெட்டு போயிடும் மோர் மிளகா. இது மாதிரி போட்டிங்கன்னா 1 வருஷத்துக்கு கூட கிடக்கும், இன்னும் 2 வருஷத்துக்கு கூட இருக்கும் மிளகா. ஸோ இதான் வந்து மெத்தட், நாங்கள் பண்ணுற மெத்தடு. நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நடுவில் ஒரு பாட்டி வந்தாங்க பார்த்தியா, அந்த பாட்டியும் இந்த மெத்தட் தான் சொன்னாங்க. அவங்க அது பேசிகிட்டே இருந்தாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை காய வச்சுட்டு எப்படி பண்ணுறதுன்னு அடுத்து காட்டுறேன். மிளகாவை காய வைக்கிறீங்க அத்தா? ஊறுகாய் மிளகா, மோர் மிளகா ரெடி ஆகிட்டு இருக்கு. அப்படியே இங்கே மிளகாய் எல்லாம் காயுது ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் காயுது. மோர் மிளகாய் போடுறதுக்கு மிளகாலாம் குத்தி ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா ஊறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காய வச்சுருக்கோம். இது நல்லா காய வச்சு அந்த தண்ணியிலே வந்து எடுத்து போட்டு குளிக்க வச்சுட்டு நல்லா தண்ணி வற்றி ஃபுல்லாக காஞ்சிதுன்னா அதுக்கப்புறம் மோர் வந்து அடித்து மோர் ஊற்றி மோரில் ஊற வச்சு ஒரு டைம் காய வச்சு எடுத்து வச்சா மோர் மிளகா ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வந்து மோர் மிளகா ரெடி பண்ணுவோம். இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு கிளம்புறோம் சார், அதனால வந்து பரபரப்பாக வந்து கிளம்பிட்டு இருக்கோம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.